Hi student, welcome to our channel Learn and Rise with Adusodai Sir. Right, இப்போ NCERT bookல இருந்து ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். NCERT bookல பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 5 இதுல என்ன சொல்றாங்க பாரு. ராக்கி அண்ட் ஷிகா ஆர் பார்ட்னர்ஸ். ஓகே, அதில் என்ன நம்ம ஆன்சர் பண்ணணுங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்னா டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே 11th படிச்சதுல டெபிட் சைடுலாம் எக்ஸ்பென்சஸ், ஃபர்முக்குரிய எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடுலாம் ஃபர்முக்குரிய இன்கம். ரைட், நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ். கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் சொல்லும் பொழுது தட் இஸ் பர்சனல் அக்கவுண்ட் பார்ட்னர்ஸ். அப்போ டெபிட் ரிசீவர், கிரெடிட் கிவர். இல்ல அப்படின்னு சொன்னா கிரெடிட் சைடுல கேபிட்டல் இன்க்ரீஸ் எல்லாமே கிரெடிட் சைடுல, கேபிட்டலை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய விவரங்கள்லாம் டெபிட் சைடுல. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ரைட், ஓகே. இப்போ கொஸ்டினுக்குள்ள வருவோம். கொஸ்டினுக்குள்ள வரும்போது ராக்கி அண்ட் ஷிகா ஆர் பார்ட்னர்ஸ் in a firm with capitals of 2 lakhs and 3 lakhs. Capitals 2 lakhs and 3 lakhs. அப்ப இத வந்து கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல முதல்ல எழுதணும். பேலன்ஸ் brought down 2 lakh 3 lakh. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட், the profit of the firm for the year ended 2020-21 23,200 profit. அப்ப இந்த ப்ராஃபிட் பார்ட்னர்ஸுக்குள்ள பிரிச்சு கொடுக்கணும். எப்படி எல்லாம் பிரிச்சு கொடுக்கிறது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கா, சேலரி இருக்கா, கமிஷன் இருக்கா, அதெல்லாம் போக ரேஷியோ படி பிரிக்கணும். இப்போ என்னன்னு பார்ப்போம். கம் டு தி பாயிண்ட். As per the partnership agreement, they share the profit in their capital ratio. Capital ratio 2 lakhs 3 lakhs. Then the ratio is 2:3. Profit 2:3 ratio la பிரிக்கணும். That is 2/5 3/5. இது அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியது. ரைட், நெக்ஸ்ட் எப்படியா ஆஃப்டர் அலோயிங் எ சேலரி ப்ராஃபிட் கேபிட்டல் ரேஷியோல பிரிக்கணும். ஆஃப்டர் அலோயிங் எ சேலரி ஆஃப் 5,000 per month to சிகா and interest on partners capital. ப்ராஃபிட்ல சேலரி சிகாவுக்கு கொடுத்துறணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் அலோவ் பண்ணிரணும். அது போக பேலன்ஸ் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ இப்படி பிரிக்கணும். ரைட், சேலரி எவ்வளவு? 5,000 per month. அப்ப பெர் மந்த்னா நமக்கு 12 மந்த்துக்கு பிசினஸ் பண்ணியிருப்போம். அப்ப அந்த 12 மந்த்ஸுக்கு 12 into 5,000 that is equal to 60,000 salary to சிகா. அப்போ இதை எங்க எழுதுறது அப்படின்னு சொன்னா இது வந்து ஃபர்முக்கு எக்ஸ்பென்சஸ். அதனால P&L அக்கவுண்ட்ல டெபிட், சேலரி அக்கவுண்ட் சிகா எவ்வளவு? அந்த 60,000 அந்த அமௌண்ட் எழுதணும். அதே நேரத்தில் சிகாஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆனா கிரெடிட்ல, அப்ப பை P&L அக்கவுண்ட் சிகாவுக்குரிய சேலரியை அங்க எழுதிடணும். இதை கவனமா செய்ய வேண்டியது. நெக்ஸ்ட், interest on capital at the rate of 10% per annum. அப்ப firmல opening capital 2 lakh 3 lakh இருக்கு.
அதுக்குரியது அதுக்குரியத 10% ரேட் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா 2 lakhக்கு 10% 10/100 then 20,000 for Rocky. அதே போல 3 lakhsக்கு 10% 10/100 then 30,000 to சிகா. அப்ப இது அவங்களுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அதனால கிரெடிட் சைடுல கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதை எழுதிட வேண்டியது. ரைட். இதுவும் ஃபர்முக்குரிய எக்ஸ்பென்சஸ். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதை எழுதிட வேண்டியது. அப்ப எக்ஸ்பென்சஸ்னால இங்க டெபிட், அதே இது கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட். சரியா? இது பிஎன்எல் அக்கவுண்ட் டைரக்டா எழுதுறத விட அவங்களுக்குரிய சேலரி எழுதணும்னா நமக்கு தெளிவா இருக்கும். சேலரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது எழுதிட வேண்டியது. நெக்ஸ்ட், during the year Rocky withdrew 7,000 and Sika 10,000 for their personal use. Personal use க்கு எடுக்கிறாங்கனாலே that is drawings. லெவன்த்ல படிச்சிருக்கோம். drawings-னா அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்ப அவருடைய கேபிட்டல் அக்கவுண்ட்ல குறைச்சிரும். அப்ப கேபிட்டல் அக்கவுண்ட்ல மட்டும் டெபிட் சைடுல drawings எவ்வளவு எடுத்திருக்காங்களோ அந்த அமௌண்ட். ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க, ரெண்டு பேருக்கு எழுத வேண்டியது. சரி, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? அதை பற்றி ஒண்ணுமே சொல்லல. அப்ப விட்டுரு. சொன்னாங்கன்னா எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சொன்னாங்கன்னா that is income to the firm. Decrease the capital. ரைட். அடுத்ததாக முக்கியமான விஷயம், as per partnership deed, salary and interest on capital are treated as charged. முக்கியமான வார்த்தை charged. அப்படின்னா ஃபார்முலா ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அதை கொடுத்து ஆகணும். that is charge against profit. அதனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல சேலரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டையும் எழுதுறோம். பெரும்பாலும் as per act அக்ரிமெண்ட்ல இருந்தாத்தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்தாத்தான் சேலரி கொடுக்க வேண்டியிருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேண்டியிருக்கும். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட். பர்டிகுலரா சேலரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் ட்ரீட்டட் as சார்ஜ்னு கொடுத்ததுனால ஃபர்ம்ல ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி சேலரியும் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் கொடுக்கணும். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட்ல எழுதணும். முக்கியமான இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் போடுவோம். அது ப்ராஃபிட் வந்தாதான் கொடுக்கிறது. இப்போ இது ரெண்டும் கொடுத்தது போக பேலன்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கோ அந்த ப்ராஃபிட்டை 2:3 ரேஷியோல பிரிக்கணும். இப்போ நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு வந்துருச்சு? 23,200 ப்ராஃபிட் இருந்தது. நெட் ப்ராஃபிட் that is balance in P&L account 23,200. அதுல salary 60,000, interest on capital 20,000, 30,000, about 1 lakh.
டெபிட்ல எக்ஸஸா வந்துருச்சு, ஆனா ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்குது, 23,200 இருக்குது. அப்ப லாஸ். அப்ப நமக்கு நெட் லாஸ் வந்திருக்கு. எவ்வளவு நெட் லாஸ்? 86,800. எதனால நெட் லாஸ் வந்துச்சு? salary interest on capital treated as charge against profit. அதனால profit and loss account எழுதணும். அந்த சார்ஜ்ங்கிற வார்த்தை இல்லைன்னு சொன்னா இந்த 23,200 ப்ராஃபிட் மட்டும் இந்த 1,10,000 கொடுக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். அது எப்படி சார்? 23,200 1,10,000 எப்படி பிரிக்கிறது? That is in the proportion. அது தனியா ஒரு பாட்டில் பார்த்துருக்கோம். அதாவது இவருக்கு சிகாவுக்கு 60,000 பிளஸ் 30,000 90,000 ஜர வேண்டி இருக்கு. ராக்கிக்கு 20,000 தான் ஜர வேண்டி இருக்குது. அப்போ 2:9. அந்த 20,000 90,000 2:9 ரேஷியோல இந்த 23,200 பிரிப்போம். எப்போ? அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னு சொன்னா. ஆனா இங்க சார்ஜ்னு சொன்னதுனால P&L அக்கவுண்ட் கொண்டு வந்திருக்கோம். அப்போ நெட் லாஸ் எவ்வளவு வந்துருச்சு? 86,800. இத வந்து அவங்களுடைய ரேஷியோ 2:3 கேபிட்டல் ரேஷியோ. அப்போ 2/5 3/5. 86,800 2/5 3/5 பிரிச்சோம்னு சொன்னா ராக்கிக்கு 34,720, சிகாவுக்கு 52,080. இதுங்க பிரிச்சு கொடுத்துறோம். இங்க கிரெடிட் எழுதி இருக்கிறதுனால அதை அப்படியே இங்க டெபிட் கொண்டு வந்துடுறோம் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். அந்த அமௌண்ட் அப்படியே இங்க வரும்போது டிராயிங்ஸ். இப்போ ஒரு பையன் கேட்டான், சார் சேலரி இங்க டெபிட் எழுதிருக்கீங்க, இங்க கிரெடிட் எழுதிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் எழுதிருக்கீங்க, கிரெடிட் எழுதிருக்கீங்க, ரைட்டு. டிராயிங்ஸ் மட்டும் இங்க மட்டும் எழுதிருக்கீங்களா சார்? டிராயிங்ஸ் வந்து பார்ட்னர் எடுத்துக்கிட்ட லோன் மாதிரி அதை அவர் திருப்பி கொடுக்கணும். அதனால இங்க மட்டும் எழுதுறோம். அது நமக்கு இன்கம் கிடையாது, வாங்கின கடனை அவர் திருப்பி கொடுக்க வேண்டியது. அதில் டிராயிங்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல மட்டும்தான் வரும். அதே இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட், கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட். அது வந்து அவர்களை பார்த்துக்கணும். ஓகே ஓகே. இப்போ படிச்சோம்னா இப்போ இதை பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கிரெடிட்ல தான் எக்ஸஸ் இருக்குது. அப்போ கிரெடிட் 2,20,000 ஃபார் ராக்கி, டெபிட் மைனஸ் பண்ணோம்னா 178,280. அதே இது சிகாவுக்கு கிரெடிட்ல 3,90,000, அதை பேலன்ஸ் பண்ணோம்னா 3,27,920. இந்த மாதிரி தெளிவா எழுதணும். இதுதான் ஆன்சரு, இதுக்குத்தான் மார்க்கு. சரியா? அப்ப அந்த பாயிண்ட்ஸ்களை கரெக்டா பார்த்துக்கோ, இதன்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே பார்ட்னர்.